ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழும்ப பெற்றார்கள். உயிர்த்தெழுதல் வந்தவொடனே யார் பேர் தான் வருது? ஸ்திரீகள்னு வருது. சரி, இந்த எபிரேயர் சொல்லிட்டானே, அப்ப நிறைய ஸ்திரீகள் வந்து உயிரோட எழுப்பியிருப்பாங்க. பைபிள் ஃபுல்லா தேடினா ஒரு பொண்ணு கூட எவனையும் உயிரோடவே எழுப்பல. ஏகப்பட்ட உயிர்த்தெழுதல் நான் பார்த்துட்டேன். எலியா உயிரோட எழுப்பியிருக்கான், எலிசா எழுப்பியிருக்கிறான், இயேசு எழுப்பியிருக்காரு, பேதுரு எழுப்பியிருக்கிறான், பவுல் எழுப்பியிருக்கான். எங்கேயாச்சும் பொண்ணு எழுப்பியிருக்கான்னு பார்த்தா ஒரு பொண்ணு இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது ஸ்திரீகள் தான் உயிரோட எழுப்பினாங்க. எழுப்புனது எலியா, எழுப்ப வச்சது சாரிபாத் விதவை. எழுப்புனது எலிசா, எழுப்ப வச்சது சுனேமியாள். எழுப்புனது இயேசு லாசருவை, எழுப்ப வச்சது மார்த்தாள். எழுப்புனது பேதுரு, எழுப்ப வச்சது பெண்கள். ஒரு வாலிபனை எழுப்பினார். வாலிபன் பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆனா நான் இன்னொரு விதவை தெரியுது. சாரிபாத் பையன், அந்த விதவை பையன் தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த அம்மா பேரு பாரு. எல்லா இடத்துலயும் செத்தவன் பேர் இல்ல, ஆனா கூட ஒருத்தர் நின்னா பார். அப்ப பெண்களுக்குள்ள இயல்பாகவே உயிர், ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு. அதனால தான் நீங்க ஒரு ஜீவன் தானே. இந்த ஜீவனை கொடுத்தது யார்? உங்க அம்மா. நீங்க ஒரு பிள்ளை அந்த பூமி கொண்டு வரீங்க. அப்ப இயல்பாகவே பெண்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு திறனோடு தான் கர்த்தர் படைத்திருக்கிறார்.